காத்தியாயினி கிட்ட போய் சேர்ந்தா. காத்தியாயினி மாயத்தந்திரங்கள் செய்யற ஒரு சூன்யக்காரி. வா பார்வதி, நீ இங்க வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். புது மருமக வந்ததுக்கு அப்புறமா என்னோட மாமியாரும் என் புருஷனும் என்ன தேவையில்லாத கருவேப்பிலை கொத்தா நினைச்சு தூக்கி வீசிட்டாங்க. இத்தனை வருஷமா நான் அவங்க 2 பேருக்கும் எவ்வளவோ செஞ்சேன். இப்ப எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்ப என் மொத்த வாழ்க்கையும் இருண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்றதை என்னால பார்க்கவே முடியாது. சரி, ரொம்ப சரியா சொன்ன. உனக்கு நடந்திருக்கிற இந்த அநியாயத்துக்கு அதை எதிர்த்து நீ நின்னுத்தான் ஆகணும். ஆமா, நான் அவங்கள பழி வாங்க போறேன். அவங்கள யாரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. சரி, ஆனா அடுத்த அமாவாசை ராத்திரி நீ இந்த இடத்துக்கு வந்தாகணும். நான் வருவேன், நிச்சயமா வருவேன். இப்ப எந்த கவலையும் இல்லாம நீ போகலாம். உன்னோட எதிரிங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. இது